வணக்கம். இன்னைக்கு தேதி டிசம்பர் 29, 2025. இன்னும் பாத்தீங்கன்னா சரியா 2 வாரத்துல பொங்கல் வரப்போகுது. ஆமா. தமிழ்நாட்டுல இப்போ ஜல்லிக்கட்டு, புது சினிமான்னு பல விஷயங்கள் இருந்தாலும், கோடிக்கணக்கான மக்கள் மனசுல இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு அரசாங்கத்தோட பொங்கல் பரிசு தான். நிச்சயமா. இந்த வருஷம் என்ன கிடைக்கும், எவ்ளோ கிடைக்குங்கிறது தான் இப்போ ஒரு ஹாட் டாபிக். கரெக்ட். நீங்க அனுப்புன அந்த யூடியூப் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட வச்சு இந்த எதிர்பார்ப்புக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் மேத், எக்கனாமிக்ஸ், அப்புறம் இந்த பிரம்மாண்டமான லாஜிஸ்டிக்ஸ் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ பண்டிகைக்கு கொடுக்கிற பரிசு மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க அனுப்புன அந்த விவரங்களை பார்க்கும்போது தான் புரியுது இது எவ்ளோ பெரிய அரசியல் சதுரங்கம்னு. ஆமா ஆமா, இது வெறும் பரிசு பொருள் கிடையாது. பொதுமக்களோட எதிர்பார்ப்பு, அரசாங்கத்தோட நிதிநிலை, அதுக்கு மேல வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்னு எல்லாத்தையும் ஒண்ணா முடிச்சு போட்டிருக்கு. வாங்க, அந்த முடிச்சுகளை ஒவ்வொன்னா அழுத்து பார்க்கலாம். பார்க்கலாம். சூப்பர். அதுக்கு முன்னாடி, ஒருவேளை இது சிலருக்கு புதுசா இருக்கலாம். இந்த பொங்கல் பரிசு திட்டம்னா என்ன? இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? சிம்பிளா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல அரிசி வாங்குற ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் அரசாங்கம் கொடுக்கிற ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் இது. ஓ, இது மூலமா கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பலனடையுது. நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி ஆரம்பத்துல இது பொங்கல் வைக்க தேவையான பச்சரிசி, சக்கரை, முந்திரி, திராட்சை, அப்புறம் முக்கியமா ஒரு முழு நீள கரும்பு. ஆமா, ஒரு பரிசு பை மாதிரி. ஆமா, இப்படி ஒரு பையில தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? கரெக்ட். அப்போ அது ஒரு நல்லெண்ணத்தோட மக்கள் பண்டிகையை நல்லா கொண்டாடணும்னு கொடுக்கிற ஒரு அன்பளிப்பா பார்க்கப்பட்டது. ஒரு பாரம்பரியம் மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம். அப்போ ஆரம்பத்துல இதுல பணமே இல்லையா? வெறும் மளிகை சாமான் மாதிரி தான்? இல்லவே இல்ல, வெறும் பொருட்கள் மட்டும்தான். ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இப்போ பணம் இல்லாம பொங்கல் பரிசை யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்போ இந்த கேஷ் உள்ள வந்தது? இங்கதான் கதையே மாறுது. அதிமுக ஆட்சி காலத்துல தான் இந்த பரிசு பொருட்களோட சேர்த்து ரொக்க பணத்தையும் கொடுக்கிற பழக்கத்தை கொண்டு வராங்க. ஓ! நீங்க அனுப்புன அந்த சோர்ஸ்ல சொல்ற மாதிரி இதுதான் இந்த திட்டத்தோட மொத்த சுபாவத்தையுமே மாத்தின ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். வாவ்! அப்போ அதுவரைக்கும் ஒரு அன்பளிப்பா பார்த்த விஷயம், பணம் உள்ள வந்ததும் ஒரு உரிமை மாறி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. இங்கதான் அந்த உளவியலே மாறுது. முன்னாடி ஏதோ கொடுத்தா நல்லதுன்னு இருந்த மனநிலை, பணம் உள்ள வந்ததும் சரி எவ்வளோ கிடைக்கும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. அது வெறும் பணம் இல்ல, ஒரு எதிர்பார்ப்பே தலைகீழா மாத்துன ஒரு விஷயம் அது. அந்த சோர்ஸ்ல சில நம்பர்ஸும் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தப்போ ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 2500 ரூபாய் கொடுத்தாங்க. ஆமா, அது அப்போ ஒரு பெரிய தொகையா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தார். ஆனா போன வருஷம் ஆமா, போன வருஷம் அதாவது 2025 பொங்கலுக்கு கேஷ் எதுவும் இல்ல, வெறும் பரிசு பொருட்கள் மட்டும்தான். அப்ப போன வருஷம் கேஷ் இல்ல. இந்த வருஷம் எலெக்ஷன் வேற வருது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இந்த முறை எதிர்பார்ப்பை எங்கேயோ கொண்டு போயிருக்கோம் இல்லையா? செம்ம, மிகச் சரியா கணிச்சிங்க. மக்கள் போன வருஷம் தராத காசையும் சேர்த்து வச்சு கொடுங்கன்னு கேக்குற அளவுக்கு நிலைமை போயிருக்கும். கரெக்ட். அந்த ஆதாரம் அதே தான் அழுத்தமா சொல்லுது. போன வருஷம் கிடைக்காததால இந்த வருஷமாவது கிடைக்குமான்னு மக்கள் காத்துக்கிருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பை உச்சத்துக்கு கொண்டு போற இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் நீங்க சொன்னதுதான். 2026 சட்டமன்ற தேர்தல். அதேதான். இது தேர்தல் வருஷத்துக்கு முந்தைய வருஷம். மக்களை கவரணும்னா ஆளுங்கட்சிக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பு. அதனால இந்த பொங்கல் பரிசு வெறும் நலத்திட்டங்கிறத தாண்டி ஒரு அரசியல் முதலீடா பார்க்கப்படுது. உண்மைதான். தேர்தல் நெருங்கும்போது ஆளுங்கட்சி கொடுக்கிற எந்த சலுகையும் வாக்குகளை மனசுல வச்சுதான் கொடுக்கப்படுதுன்னு ஒரு பொதுவான பார்வை இருக்கு. ஆமா. அந்த அரசியல் அழுத்தம் காரணமா இந்த வருஷம் அரசாங்கம் பணம் கொடுக்காம இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. சரி, இந்த அரசியல் அழுத்தம், மக்களின் எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பார்த்தா இப்போ எல்லோரோட மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். அப்போ இந்த வருஷம் எவ்ளோ கிடைக்கும்? ஆமா, அந்த வீடியோல சில யூகங்கள் சொல்றாங்களே. சொல்றாங்க. அதுல பரவலா பேசப்படுற கிட்டத்தட்ட உறுதியான தகவல் மாதிரி சொல்லப்படுற ஒரு தொகை 3000 ரூபாய். 3000 ரூபாய்? இந்த நம்பருக்கு எப்படி வந்தாங்க? இது வெறும் ரூமரா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? நீங்க அனுப்பின டிரான்ஸ்கிரிப்ட் படி பார்த்தா இது வெறும் யூகம் மட்டும் இல்ல. 3000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுத்தா அரசுக்கு எவ்வளவு நிதிச்சுமை ஆகும்னு கணக்கு போட்டு சொல்லுங்கன்னு. ஓ, முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அதிகாரிகளுக்கு உத்தரவு போயிருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா பொதுவா அரசாங்கத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு கணக்கு பார்க்க சொன்னாலே, ஆமா,
அந்த தொகை தான் அவங்க மனசுல இருக்குன்னு அர்த்தம். அது தீவிர பரிசீலனையில இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதான் அந்த சோர்ஸ்ல 8000 ரூபாய்னு ஒரு பெரிய தொகையை பத்தியும் ஒரு குறிப்பு இருக்குதே, அது என்ன கதை? அது ஒரு சுவாரஸ்யமான கடந்த கால யோசனை. அந்த வீடியோவின் படி ஒரு கட்டத்துல 8000 ரூபாய் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்திருக்கு. ஆனா அது முழுக்க பொங்கல் பரிசா இல்ல. அப்போ வேற எப்படி? அத 3000 ரூபாய் பொங்கல் பரிசாவும் பாக்கி 5000 ரூபாத்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட அடுத்த 5 மாசத்துக்கான அட்வான்ஸாவும் கொடுக்கலான்னு ஒரு திட்டம். ஓ, அப்போ மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து ஒரு பெரிய பேக்கேஜா குடுக்கற பிளான் இருந்திருக்கு. ஆமா, ஒரு திட்டம் பரிசீலிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது இப்போதைக்கு இல்லையாம். ஆமா, அது ஒரு ஆரம்ப கட்ட யோசனையா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த பேச்சு இல்ல. முழு கவனமும் இந்த 3000 ரூபாய் மேல தான் இருக்கு. சரி சரி. ஆனா இங்கதான் எதிர்க்கட்சியோட குரலும் உள்ள வருது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் பொங்கல் பரிசா 5000 ரூபாய் கொடுக்கணும்னு அறிக்கை விட்டிருக்காரு. இப்பதான் அரசியல் ஆட்டம் சூடு பிடிக்குது. ஆமா. அரசாங்கம் 3000 ரூபாயை பத்தி யோசிக்குது. ஆனா எதிர்க்கட்சி நாங்க 5000 கொடுத்திருப்போம்னு சொல்லி தொகையை ஏத்தி விட்டிருக்காங்க. இது ஆளுங்கட்சிக்கு ஒரு விதமான இக்கட்டான நிலையை உருவாக்குது. ஆமா, ஒருவேளை அரசாங்கம் 3000 கொடுத்தா கூட நாங்க கேட்டது 5000மா, ஆனா இவங்க கம்மியா கொடுக்கறாங்கன்னு எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணும். இதுதான் அரசியல் அழுத்தம். ஒரு பக்கம் மக்களின் எதிர்பார்த்து, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியின் கோரிக்கை, நடுவுல மாநிலத்தோட நிதிநிலை. ஆமா. இந்த மூணுக்கும் நடுவுல தான் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும். 5000 கொடுத்தா நிதிச்சுமை ரொம்ப அதிகமாகும். 3000க்கு கம்மியா கொடுத்தா அது மக்களுக்கு ஏமாத்தத்து கொடுக்கும். எதிர்க்கட்சிக்கு அது ஒரு பெரிய விமர்சன ஆயுதமா மாறிடும். கரெக்ட். அதனால எல்லா பக்கமும் யோசிச்சு பார்த்தா 3000ங்கிறது ஒரு நடுத்தரமான பாதுகாப்பான பாதையா அரசாங்கத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த பரிசு திட்டத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். இதை செயல்படுத்துறது எவ்வளோ பெரிய வேலை? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லாஜிஸ்டிக்ஸ் தான் இதுல முக்கியம். முதல்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எப்போ வரும்னு சொல்றாங்க? அந்த வீடியோவின்படி இந்த வார இறுதிக்குள்ள, அதாவது டிசம்பர் 28, 29 இல்ல 30ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இன்னும் 1-2 நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். அறிவிப்பு வந்ததும் அடுத்த ஸ்டெப் என்ன? மக்கள் நேரா ரேஷன் கடைக்கு போய் நின்னுடலாமா? இல்ல, அங்கேதான் டோக்கன் சிஸ்டம் உள்ள வருது. கூட்ட நெரிசலை தவிர்க்க இது ஒரு முக்கியமான படி. ஓ, ஜனவரி 1ஆம் தேதி லீவுங்கிறதால ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து டோக்கன் விநியோகம் தொடங்கும்னு சொல்லப்படுது. டோக்கன் வாங்க நாம கடைக்கு போணுமா? அதுதான் இல்ல, இதுல இருக்கிற சிறப்பம்சமே அதுதான். ரேஷன் கடை ஊழியர்களே வீடு வீடா வந்து இந்த டோக்கன்களை கொடுப்பாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அதனால மக்கள் அலைஞ்சு தெரிய வேண்டியதில்ல. இது நல்லா இருக்கே. அப்போ அந்த டோக்கன்ல என்ன விவரம் இருக்கும்? நீங்க எந்த தேதியில எந்த நேரத்துக்கு கடைக்கு வந்து பரிசு பொருட்களை வாங்கிக்கணும்னு அதுல தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. நேரம் கூடவா? ஆமா, உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 200 பேருக்கு கொடுக்கறாங்கன்னா காலையில 100 பேர், மதியம் 100 பேர்னு பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. அப்போ மணிக்கணக்கா லைன்ல நிக்கிற கஷ்டம் இருக்காது? இருக்காது. இது நிஜமாவே ஒரு நல்ல சிஸ்டம் மாதிரி தெரியுது. வீடு தேடி டோக்கன் வர்றதே பெரிய விஷயம். சரி, டோக்கன் கொடுத்தாச்சு. உண்மையான பரிசு பொருள் விநியோகம் எப்ப தொடங்கும்? முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை ஜனவரி 9ஆம் தேதி முறைப்படி தொடங்கி வைப்பார்னு அந்த சோர்ஸ்ல சொல்லப்படுது. சரி. வழக்கமா நடக்கிற மாதிரி சில பயனாளிகளுக்கு அவரே நேரா வழங்கி திட்டத்தை தொடங்கி வைப்பார். அதுக்கப்புறம் மாநிலம் முழுசும் எல்லா ரேஷன் கடைகள்லயும் விநியோகம் ஆரம்பிக்கும். ஜனவரி 9 பொங்கலுக்கு ஜனவரி 15 இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தானே இருக்கு. ஆமா, இந்த சின்ன கேப்குள்ள 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு கொடுத்து முடிக்க முடியுமா? அந்த சவாலை சமாளிக்க ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு செய்ய போறதா அந்த தகவல் சொல்லுது. அது என்ன? அதுதான் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ரேஷன் கடைகளை திறந்து வைக்கிறது. ஓ, ஞாயிற்றுக்கிழமையும் கடை இருக்குமா? ஆமா, வழக்கமா ஞாயிறு லீவு. ஆனா இந்த விநியோகத்தை வேகமா முடிக்க விடுமுறை நாட்களையும் வேலை நாட்களா மாத்தி முழு வீச்சுல செயல்பட திட்டமிடுறாங்க. அப்போதான் பொங்கலுக்கு முன்னாடி எல்லாருடைய கைக்கும் பரிசு பணமும் பொருட்களும் போய் சேரும். கரெக்டா சொன்னீங்க. அப்போ அறிவிப்பு, டோக்கன் விநியோகம், அப்புறம் பரிசு விநியோகம்னு ஒரு தெளிவான பிரம்மாண்டமான செயல் திட்டம் ரெடியா இருக்கு. அரசாங்கம் இத ஒரு பெரிய இயக்கமா நடத்த தயாராகுதுன்னு தெரியுது. சரி, நாம பேசின எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா ஒரு பண்டிகை கால பாரம்பரியம் இன்னைக்கு எப்படி இவ்வளவு சிக்கலான அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம்னு எல்லாம் கலந்த ஒரு நிகழ்வா மாறி இருக்குன்னு பார்க்க முடியுது. ஆமா. 3000 ரூபாய் ரொக்க பரிசுடன் கூடிய அறிவிப்பு இந்த வார இறுதிக்குள்ள வரலாம். ஜனவரி 2ல இருந்து டோக்கன், ஜனவரி 9ல இருந்து பரிசு. இதுதான் இப்போதைய நிலவரம். இந்த வருடாந்திர பரிசு திட்டத்தை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவை எப்படி பாதிக்குது? இது ஒரு நேரடி தொடர்பு புள்ளியா அமையுது இல்லையா? நிச்சயமா,
இது அரசாங்கம் கோடிக்கணக்கான குடும்பங்களோட வீட்டு வாசலுக்கு போற ஒரு தருணம். அதனாலதான் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரிதான். இது வெறும் பணம் இல்ல, இந்த ஒரு அரசியல் செய்தி. நாங்க உங்க கூட இருக்கோம்னு ஆளுங்கட்சி சொல்றதுக்கான ஒரு வழி. அதே சமயம் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண எதிர்க்கட்சிக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பாவும் இது அமையுது. ஆமா, அதனால ஒரு சின்ன பரிசு பை மாநில அரசியலையே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியா மாறிடுது. குறிப்பா தேர்தல் சமயத்துல ஆமா. நாம பார்த்த இந்த ஆதாரத்துல இருக்கிற எல்லா தகவல்களும் அரசாங்கம் எப்போ எவ்வளவு கொடுக்குங்கிறத பத்தி தான் பேசுது. ஆனா ஒரு விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க. இந்த ரொக்கப்பணம் கொடுக்கிற பழக்கம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தவிர்க்க முடியாத எதிர்பார்ப்பா மாறிடுச்சு. ஆமா, அது உண்மைதான். இது நீண்ட காலத்துல குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவை எப்படி மாற்றி அமைக்கும்? நல்ல கேள்வி. கால அன்பளிப்புங்கிற இடத்துல இருந்து இது ஒரு உரிமை மாதிரி எதிர்பார்க்கப்படுற விஷயமா மாறும்போது அதோட தாக்கங்கள் என்னவா இருக்கும்? இது ஒரு ஆரோக்கியமான போக்கு